பண்ணுங்க. என் அன்புக்குரிய தமிழ் மக்கள் நேயர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி, என்னங்க அறந்தாங்க பேருந்து இதுக்கு வந்து என்ன கருணாநிதி கலைஞர் பேருந்துனாக்கா இது யாராவது விலை கொடுத்து வாங்கினாரா அவர்? இல்லையேங்க. இல்லை வந்து ஸ்டாலின் இல்லை தளபதியை கொண்டாந்து காசு கொடுக்க சொல்லுங்க. ஆமாம், இல்லைனாக்கா நான் நாளைக்கு காலையில் பிச்சை பிள்ளை பேருந்து வைப்பேன். இதுக்கு என் தாத்தன் பேர் வைப்பேன். ஆமாம், எங்கள் காசு கொடுத்து வாங்க முடியலாமா? இது என்ன அறந்தாங்க பேருந்துன்னு இருக்குது அவங்க அப்பன் பேர் கொண்டாந்து காசு கொடுக்க சொல்லுங்க. ஆமாம், அறந்தாங்கி பேருந்து பொது சொத்துங்க. ஆமாம், இது என்ன அப்பா பேர் மட்டும் இங்கே இருக்குது? அறந்தாங்கி கருணாநிதி பேருந்து நிலையம்லாம் அது என்ன அவங்க அப்பா வாங்கினாரா? இல்லை திருக்கோயிலேருந்து அவர் எதுவும் கொண்டாந்து கொடுத்தாரங்க? ஒன்றுமே இல்லைங்க. அறந்தாங்கி வந்து இந்த ஒரு பேருந்து நிலையம் இது தேவையில்லைங்க. முதல்ல காலைல நான் என்ன சொன்னேன், ஒன்று தாவே காட்சி கொண்டிய இதை கழட்டி விடுங்க. ஆமாம், கழட்டி விடுங்க. ஆமாம், இந்த மாதிரி வீடியோலாம் இந்த மாதிரி போர்டெலாம் வைக்க சொல்லாதேங்க. நம்ம பொறுமை எவ்வளோ நாள் இருப்போங்க. ஆமாம், எத்தனை பஸ்ஸு வெளில வருது, எத்தனை மக்கள் வெளில போகிற. ஆக இந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதி என்கிற பேருந்து நிலையமே இருக்கக்கூடாது. ஒன்று அரசு பேருந்து நிலையம்னு இருக்கணும். ஏங்க அறந்தாங்கி டெவலப் காரணம் யாருங்க? இல்லை திருநாவுக்கரசு பேரவங்க. அவர் ஒரு 30 வருஷம் இங்கே ஊரில் இருந்திருக்காருங்க. அவர் எம்எல்ஏ வந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு. அவர் செய்யாதது ஆமாம், இங்கே யார் நம்ம ஊருக்கு கொண்டாந்து அவர் பேரை வைக்க சொல்லுங்கள். இந்த பேரை தயவு செஞ்சு நாளைக்கு காலையில் எடுத்துருங்க, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணேன்.